ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்ததுனால ஸோ வீக்காக ரியூனியன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸுமே வந்து பேசிகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோவர் ஒருத்தவங்களோட கமெண்ட் தான். ஸோ கவிதா பாலன் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. யுவர் கெஸ் இஸ் ரைட். அதாவது நம்ம சாரதாமா வந்து கண்டிஷன் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரதா மைட் ஹாவ் இன்ஃபார்ம்டு விஜய் டு ஸ்டே இன் தர் ஹவுஸ் இஃப் ஹி வாண்ட்ஸ் காவேரி. அதாவது சாரதா அம்மா விஜய் கிட்ட உனக்கு காவேரி வேணும்னா வந்து எங்கள் கூட வந்து எங்கள் வீட்டில் வாழு அப்படிங்கிற மாதிரி சாரதா அம்மா விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆஸ் பர் கரண்ட் சினாரியோ சாரதா இஸ் ரைட். ஸோ இப்போ போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது சாரதா அம்மா பேசுறது ரொம்பவே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வி கேன் சி சம் டென்ஷன் இன் விஜய் ஃபேஸ். ஹி இஸ் நாட் ஹாப்பி. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு முன்னாடி பேக்லாம் தூக்கிட்டு வரும்போது ஸோ வந்து அவரோட மூஞ்சில் வந்து ஒரு சேட்னஸ், ஒரு மாதிரி டென்ஷன், ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல் தெரியல எனக்கு. அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான் வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ விஜய்க்கு காவேரி எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ காவேரியோட சேரணுங்கிற போது அவர் முகத்தில் அதே சந்தோஷம் இருக்கணும். ஸோ பட் நம்ம பிரவீன் மன்னர் சார் ஷேர் பண்ண ஃபோட்டோவில் அந்த ஒரு ஹாப்பி ஃபேஸ் இல்லாத மாதிரி தான் நானுமே ஃபீல் பண்ணேன். மாதிரி கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அது எப்படின்னே நல்லா சொல்ல முடியல அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வச்சுருந்தாரு. அவர் வந்து ஹாப்பியாக இல்லை இந்த ஒரு முடிவில் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரியுது. ஸோ சாரதா அம்மா இதை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ரொம்பவே ஹாப்பியாக வந்து அங்கே வந்து சாரதா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பட் கூடவே வேறு ஏதோ சொல்லியிருக்காங்க, அது என்ன நமக்கு தெரியல. அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. வாட் அதர் கான்வர்சேஷன் வுட் பி தேர் ஃபார் அஸ் வீக் ஆர் ஸ்டேயிங் டுகெதர் இஸ் ஹாப்பி பட் விஜய் சீம்ஸ் டு பி இன் டென்ஷன். அதாவது விஜய்க்கு காவேரி கூட செய்கிறது பிரச்சனை கிடையாது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் ஹாப்பியாக இருந்திருப்பார். கூடவே வேறு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு, அதனால தான் விஜய் வந்து அந்த மாதிரி டல்லாக இருக்காரு. பட் அந்த கான்வர்சேஷன் என்ன நமக்கு தெரியல, நம்மளால் கெஸ்ஸும் பண்ண முடியல. மேபி நமக்கு நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரலாம். இல்லைன்னா நாளைக்கு எபிசோட டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தெரியல எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம விஜயை ஹர்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி தான் ஒரு கோவமாக ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு வந்திருக்காரு காவேரி வீட்டுக்கு. இந்த சிஸ்டர் சொன்ன பாயிண்ட்டுமே கரெக்டு தாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ விஜய்க்கு காவேரி கூட வாழ்றது பிரச்சனை இல்லை. அந்த வார்த்தை அவங்களுக்கு காவேரி தான் வேணும்னா நீங்கள் எங்கள் கூட எங்கள் வீட்டில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்காக அவர் வந்து எங்கே வேணாலும் தங்குவார். ஏன்னா ஆல்ரெடி பக்கத்து வீட்லேயே வந்து தனியாக வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படிங்கிறப்போ காவேரி வீட்டிலே ஸ்டே பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் மூஞ்சில் இவ்வளோ ஒரு டென்ஷனாக அன்ஹாப்பியாக இருக்க மாதிரி விஜயை நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ரொம்பவே ஹாப்பியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருப்பாரு. இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு சாரதாமாவுக்கும் விஜய்க்கும். உங்களுக்கு எதுவும் கெஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னவா இருக்கும் உங்களுடைய கெஸ்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த கெஸ் கான்வர்சேஷன் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு எபிசோட் வரதாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்.